ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் கடாய் பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம ஒரு மசாலா மட்டும் வறுத்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இந்த கடாய் பன்னீர் பண்ணுறதுக்கு மெயினானது இந்த மசாலா தான். இந்த மசாலா நீங்கள் பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நமக்கு 3 மாதத்துலேருந்து 4 மாதம் வரைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்போல்லாம் நம்ம இந்த பன்னீர் பண்ணுறோமோ அப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி சப்பாத்தி, பூரி, பரோட்டா எல்லாத்துக்கூடயும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது செய்கிறதுக்கு கொஞ்சம் அந்த டைம் எடுக்கும், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக வரும். கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போது இந்த கடாய் பன்னீருக்கு தேவையான மசாலா எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு நமக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை எடுத்துக்கோங்க. முழு மல்லி எடுத்துக்கோங்க. இப்போ இது நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம இந்த மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒவ்வொரு பொருளையும் நம்ம மிதமான தீயில வச்சு தான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நமக்கு தீஞ்சு போயிடக்கூடாது. லைட்டாக தீஞ்சு போயிட்டனாலும் நமக்கு அந்த டேஸ்ட் மாறிடும். இப்போ இது நல்ல வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இது கூட ஒரு 10 கிராம்பு எடுத்துக்கோங்க. கூடவே 10 அளவுக்கு ஏலக்காய் எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே 3லேருந்து 4 பட்டை எடுத்துக்கோங்க. பட்டை எடுத்துகிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. இதுக்கு சீரகம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது லைட்டாக வறுபட்டு வந்ததும் இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட காரத்துக்காக நம்ம காஞ்ச மிளகாய் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 8லேருந்து 10 அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்ககிட்ட காஷ்மீர் ரெட் சில்லி இருந்தால் கூட அதை கூட இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிதமான தீயில வறுத்து எடுத்துக்க போகிறோம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆகும் இது நமக்கு வறுபட்டு வர்றதுக்கு. இந்த மசாலாக்கு எல்லாமே நான் சொன்ன அளவுகள் எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா பெர்ஃபெக்டாக வரும். இப்போ இது எல்லாமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், நல்லா ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த அளவுக்கு நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கோம். ரொம்ப நைஸாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை, கொரகொரப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இது இப்போ எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம அந்த பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நல்ல அகலமான கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இது கூட பட்டர் இல்லை நெய் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த எண்ணெய் சூடானது கூடவே 2 காஞ்ச மிளகா, கூடவே 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். இது கூட 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரே ஒரு துண்டு பட்டை மட்டும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம மசாலா ஏற்கனவே எல்லாமே சேர்த்துட்டோம், அதனால் இது தாளிக்கிறதுக்கு 2 மட்டும் சேர்த்தா போதும். இப்போ இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். நான் 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்துட்டு இந்த வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகி வரணும், அந்தளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா வதங்கி வரதுக்காக நம்ம ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா நமக்கு வதங்கி வரணும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா வதங்கி வந்திருக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இது கூட நமக்கு இதுக்கு தேவையான அளவுக்கு தக்காளி சேர்த்துக்கலாம். நான் 3 பெரிய சைஸில் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு வாட்டி நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு இப்போ நமக்கு நல்லா வதங்கி வர்றதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ தக்காளி எல்லாம் நமக்கு நல்லா வதங்கி வரணும். ஒரு மூடி போட்டு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா தக்காளி நல்லா வெந்து வர அளவுக்கு விட்டுருங்க அப்படியே.
இப்போ பாருங்கள் தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம இது கூட நம்ம மசாலா எல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் வந்து 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வதங்குறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இதுக்கு நம்ம வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறதில்ல. இப்போ இது நல்லா வதங்கி வரணும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அதுக்காக நம்ம 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இப்போதைக்கு 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இது நல்லா நமக்கு இந்த மசாலாவோட பச்சை வாசனை எல்லாமே போகணும். அதுக்காக மூடி போட்டு வேக விட்டுடலாம். ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுருங்க. அப்போ தான் நம்ம சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாம் இந்த மாதிரி பிரிஞ்சு வரும். இப்போ பாருங்கள் நல்லா நமக்கு வதங்கி வந்திருக்கு. நம்ம இந்த பொறுமையாக நம்ம இதை வதக்கி எடுத்தால் தான் இதோட பச்சை வாசனை எல்லாமே போகும். அப்போ தான் நமக்கு கிரேவியும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மசாலா ரெடி ஆனதுக்கப்புறமா இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு பன்னீர் எடுத்திருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கூடவே மல்லி இலை சேர்த்துக்கலாம். உங்ககிட்ட கஸ்தூரி மேத்தி இருந்தால் அதை கூட இதில் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி மல்லி இலை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு ஒரு வாட்டி இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நம்ம பன்னீர் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா பன்னீர் ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம இதை சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இந்த பவுடரை நீங்கள் மீதி இருக்கிறத நல்லா ஒரு ஏர் டைட்டான ஒரு கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். நம்ம தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதையே நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது நான் இப்போ மசாலா சேர்த்துட்டு ஒரு 2 வாட்டி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். இதுக்கப்புறம் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான கடாய் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு. இதுக்காக நம்ம ஹோட்டலில் போய் வாங்கி சாப்பிடணுன்னு அவசியம் இல்லை. வீட்டிலே இந்த மாதிரி ஈஸியாக செய்யலாம். டேஸ்ட்டும் நமக்கு நல்ல ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே தான் இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.